என்ன டப்பா பாட்டு இன்னும் தப்பா நினைக்காத குறத்து. நான் தாம்பரத்தில் படுத்தேன், சிதம்பரத்தில் சமஞ்சா பொறுத்து. பாண்டா கத்தாடித்தான் நாம் பறந்தடிக்கும் கூத்தாடித்தான். பாணா கத்தாடி பறந்தடிக்கும் கூத்தாடி. பம்பு சிக்கம் பம்படிக்கும் ஜிம்பு சிக்கம். எனக்கு இன்னும் தப்பா நினைக்காத குறத்து. மாயவாரம் சந்தையில் டென்ட் போட்டேன், மாசி மாச கூடுல உன்னை பார்த்தேன். தேவக்கோட்டை ரோட்டு மேல பாய போட்டேன், அட வெட்டி கொஞ்சம் ஈரமாச்சு காய போட்டேன். அடி தூத்துக்குடி சாத்துக்குடி தொப்புடுல பம்பரன்னா விடலாம். என்ன டப்பா பாட்டி இன்னும் தப்பா நினைக்காத குறத்து. என்ன கீப்பா பாட்டி இன்னும் கல்பா அடிக்காத குறவா. ஹை 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 ஹை. Dialo, dialo, dialo. Dialo, dialo, dialo. Dialo, dialo. Dialo, dialo. Dialo, dialo. திண்டிவனம் ஜங்ஷனில நின்னு சிரிச்சா என்ன தேடி வரும் கொத்துக்கறி முட்டை பரோட்டா. செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்டே வேர்த்து இருக்கும், என்ன சைட் அடிக்க கோடி சனம் காத்து கிடக்கும். நான் பட்ட பாக்க வெட்டுவதில் கெட்டிக்காரி ஓடி போய பலவா. அடி குறத்து நான் கொண்டையில முள்ளு வச்சு ரெண்டு பக்கம் குத்தம் சின்ன கழுத்து. அடிலால பெருங்காயம் உடைச்சா பாலா வரும் சாயம். அடி கொம்புல தான் தேன் இருக்கு, கொஞ்சிக்கிற நீ எனக்கு வா 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 இங்கே நீ வா. நீ டப்பா பாட்டி இல்ல இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் குறவா. ஒரு அச்சாரம் வச்சுக்கிற மச்சான்னு பிடிச்சிக்க மெதுவா. ஏ ஓசி பிச டான்ஸ் தான் நாம போட்டுக்குவோம் ஜீன்ஸ் தான். ஏ ஓசி வீச டான்ஸ் தான் போடுக்கு ஜீன்ஸ் தான். பாண்டா காத்தாடித்தான் நாம பறந்தடிக்கும் கூத்தாடித்தான். ஏ பாண்டா காத்தாடி பறந்தடிக்கும் கூத்தாடி. பம்பு சிக்கம் பம்படிக்கும் ஜிம்பு சிக்கம். சுதா வீட்டுக்கு போய் என்னப்பா பேசுனீங்க சொல்லுங்கப்பா. நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், எதுவுமே பேசாம இருக்கீங்க. என்னடா கேடத்தனமா கேட்டுட்டு இருக்கிற? அந்த ராமநாதனும் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டான், இந்த தர்மலிங்கம் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டான். உன்னால என்னடா பண்ண முடியும்? அப்பா உங்க சம்மதம் எனக்கு தேவையில்லை. சுதாவை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் ஒரு வார்த்தை சொன்னா கட்டுன புடவையோட என் கூட வர தயாரா இருக்கா, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. டேய் இப்படி பேசினா என் சொத்துல சைடுல பைசா கூட உனக்கு கிடைக்காதுடா.
எத்தனை நாளைக்குப்பா இதே சொல்லி மிரட்டிட்டு இருப்பீங்க? வேற பேசுங்க. டேய், எல்லாத்து மாதிரி மனசு மாதிரி உன்னை ஏத்துக்கணும் கனவு கூட நினைச்சு பார்க்காத. நீ செத்தா கூட கவலைப்பட மாட்டேன், உன் மூஞ்சில முழிக்க மாட்டேன்டா. அப்பா, உங்க சொத்து சொகம் எனக்கு முக்கியம் இல்ல, சுதாவோட மனசுதான் முக்கியம். என்னாலையும் சுயமா சம்பாரிச்சு வர முடியும். சுரேஷ், உன்னை கேட்க கூடாதுன்னு நினைச்சேன், இருந்தாலும் கேட்கறேன். பெத்தவங்க என்னைக்கும் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தானே நினைப்பாங்க, யாரும் கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. அத முதல்ல தெரிஞ்சுக்கோ. அண்ணா, நீங்க லட்சியத்தோட வாழுங்க, நான் வேண்டாம்னு சொல்லல. அதுக்காக என் காதலுக்கு நீங்க தடை போடாதீங்க. மனசுனா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. நீங்க பணக்காரனாயி கல்யாணம் பண்ற வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது. டேய் சுரேஷ், நம்ம தட்டி கேட்க முடியாதுங்கிற தைரியத்துல பேசுற. அப்படிதான்டா சுரேஷ், பெரியவங்க பேச்ச கேட்காத பிள்ளைங்க எல்லாம் தரிதலையா தான்டா சுத்திட்டு இருக்காங்க. அத முதல்ல தெரிஞ்சுக்கோ. டேய், அண்ணன்ற முறையில இவ்வளவு நேரம் உனக்கு மரியாதை கொடுத்தேன், எனக்கு அட்வைஸ் பண்ண நீ யாரா? இந்த குடும்பத்துல உனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கு இருக்குடா. என் வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும்னு எனக்கு தெரியும். அனாவசியமா என் விஷயத்துல தலையிடாத. டேய் சுரேஷ், என் சொல்லுக்கு கட்டுப்பட்டவனா இருந்தா இரு, இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே போடா. அப்பா, இனிமே நான் இந்த வீட்டு பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டேன். நான் உங்க பிள்ளைப்பா. உங்களுக்கு இருக்கிற வைராக்கியம் எனக்கு இருக்கு. நான் வரேன். சுரேஷ், அப்பா சுரேஷ் போறான்ப்பா. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, நான் போய் சுரேஷை கூட்டிட்டு வரேன்ப்பா. டேய், அவன் போயிட்டு போறான்டா. அதான் உன் தம்பி, என் பையன் இன்னைக்கே செத்துட்டான்னு நினைச்சுக்கிறான். அப்படி தலைமூலிடுறா. சுதா, வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். எனக்கு நீ யாரு இருக்கா உன்னை தவிர? சரி, இதுக்கு இப்ப நான் என்ன பண்ணணும்? சுதா, இன்னைக்கு நைட்டு நீ எப்படியாவது உங்க வீட்டை விட்டு வெளியே வந்துரு. நம்ம இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போயிடலாம். என்ன சொல்ற நீ? அவசியம் வந்துதான் ஆகணுமா? இன்னும் கொஞ்ச நாள் போனா எங்க அப்பா மனசு மாறிடும். நான் வீட்டை விட்டு வந்துட்டேன், எங்க போவேன் சொல்லு. சரி சுரேஷ், இன்னைக்கு நைட்டு எப்படியாவது வர ட்ரை பண்றேன். அப்படி முடியலன்னா நாளைக்கு ஸ்கூல் போற மாதிரி வந்துடுறேன். ஓகேவா? ஓகே. சரி, நான் வரேன். ஓகே சுதா. என்ன பங்காளி லவா பண்ற? பண்ணு. என்ன பங்காளி எதுவுமே பேச மாட்டேங்கிறேன்? என்ன பங்காளி, நம்ம பெரியப்பா மக திடீர்னு வந்து பேசணும்னு பாக்குறியா? யாராவது கஷ்டத்துல இருந்தா என்னால தாங்கிக்க முடியாது பங்காளி. நான் கஷ்டத்துல இருந்தா உங்களுக்கு என்ன? என் கஷ்டத்தை எப்படி போய்க்கணும் எனக்கு தெரியும். என்ன பங்காளி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? வீட்டை விட்டு வெளியே வந்துட்ட. உன்னால கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல. வெளியே போய் உன்னால கஷ்டப்பட்டு சம்பாதிக்க முடியுமா? இந்த அண்ணன் நான் இருக்கேன், நீ தான் எங்களை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிறீங்க. எல்லாமே நான் பாத்துக்கிறேன் பங்காளி. இப்ப என்னால வர முடியாது, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. உங்க உதவிக்கு தேவைப்பட்டா நானே நேர்ல வந்து பாக்குறேன். சுரேஷ், உனக்கு என்ன முக்கியமான வேலை இருக்குன்னு எனக்கும் தெரியும், எங்க அண்ணனுக்கும் தெரியும். சுதாவை இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே வர சொல்லிட்டியாமா? ஊர்ல இந்த மாதிரி விஷயம் நடந்தா அண்ணன் தம்பி 2 பேத்துக்கும் மூக்கு வேத்து போயிருமே. என்ன முதலாளி, நான் சொல்றது கரெக்டா? கரெக்டா பங்காளி? எனக்கு தெரியாம இந்த ஊர்ல ஒரு துரும்பு கூட அசைய முடியாது. எனக்குன்னு இந்த ஊர்ல ஒரு தனி பவர் இருக்கு. நீ எதுக்கு பங்காளி ஊரை விட்டு போகணும்? நீ கவலைப்படாத, உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஏன் பங்காளி, இந்த பங்காளி மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? என் கல்யாணத்துக்கு நீங்க உதவி செஞ்சீங்கன்னா உங்க உதவியை நான் மறக்கவே மாட்டேன்.
இதே ஊர்லயே இருந்தோம்னா பஞ்சாயத்து அது இதுன்னு சொல்லி எங்க எங்களை பிரிச்சிருவாங்களோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு. பஞ்சாயத்தா? அந்த பஞ்சாயத்தை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும்டா. நீ எதுக்கு கவலைப்படாத. கிட்டே பங்காளி ரொம்ப பசியாங்களா, போய் சாப்பிடு வை. வாங்க போலாம். அண்ணா சுரேஷ் வந்து சுதாவை தாலி கட்டக்கூடாது, நான் தான் தாலி கட்டணும். முட்டாள். சுதா மேகராஜோட பொண்ணுடா. கைய வச்சுனா நீதான் கம்பி அண்ணனும். அப்புறம் எதுக்கு நான் சுரேஷுக்கு சுதாவுக்கு அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கீங்க? ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா. ஒண்ணு என்ன அவமானப்படுத்தின ராமநாதன், ரெண்டு என் சித்தப்பா தர்மலிங்கம். கல்யாணம் முடிஞ்ச சுரேஷும் சுதாவும் நம்ம கஷ்டத்துல தான் இருக்க போறாங்க. ஒரு நல்லறப்பம் பார்த்து உன் பல நாள் காலம் ஆசைய நீ தீர்த்துக்கடா. எங்க போயிட்டு வர கேக்குறல? அப்பா இதுக்கு மேலேயும் உங்ககிட்ட உண்மையை மறுக்க நான் விரும்பலப்பா. நான் சுரேஷ் தான் பார்த்துட்டு வரேன். அப்பா தயவு செஞ்சு எங்களை பிரிச்சிடாதீங்கப்பா. ஏமா என்ன தலைகுனி வைக்கிறதுன்னு முடிவே பண்ணிட்டியாமா? அப்பா என்னப்பா பேசுறீங்க? மனசுக்கு பிடிச்சவங்களோட போனா அது வந்து பெத்தவங்களுக்கு தலைகுனி வைக்கிறதா? சொல்லுங்கப்பா. பேசுறதுக்கு நல்லாதாமா இருக்கும், ஆனா அதுல எத்தனை சிக்கல் இருக்குது தெரியுமாமா? அப்பா என்ன சிக்கல் வந்தாலும் நான் பாத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா. வினிதா அப்பா பாத்தியாமா? உன் தங்கச்சி பேசுறத பாத்தியாமா? பச்சை குழந்தைன்னு பால் ஊத்தி வளர்த்தமே அந்த பச்சை குழந்தை இப்படி பயிரா போயிடுச்சு அம்மா, பயிரா போயிடுச்சு. என் மனசறிஞ்சு நான் யாருக்கு எந்த துரோகமும் செய்யலையே. அந்த ஆண்டவன் நல்லவங்களை தான் சோதிப்பானா? ஐயோ அப்பா மனசு தளர விடாதீங்கப்பா. ஏ சுதா, அப்பா இவ்ளோ கஷ்டப்படுறாரு, நீ பாட்டுக்கு பார்த்துட்டே இருக்கிற. மனசு என்ன கல்லா? பேசுறி, ஏன் இப்படி சிலையாட்ட நிக்கிற? அக்கா அதே கேள்வி நானும் கேக்குறேன். உங்களுக்கு எல்லாம் ஈவு இருக்குமே இல்லையா? நான் மனசுக்கு பிடிச்சவனோட வாழணும்னு ஆசைப்படுறேன், நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? அம்மா சுதா, உன் கூட பிறந்தவ உன் அக்கா வினிதா, அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணாம உனக்கு கல்யாணம் பண்ணா ஊர் உலகம் என்னமா பேசும்? அதுக்கப்புறம் இந்த வினிதாவுக்கு எப்படிமா கல்யாணம் நடக்கும்? ஏமா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அப்பா நான் உன்னை அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லலையே, அது அவ விருப்பம்ப்பா. சுதா, அதுக்காக நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? சுதா, என் வைராக்கியத்தை பத்தி உனக்கு தெரியாது. என்ன மீறி அந்த சுரேஷ் உன் கழுத்துல எப்படி தாலி கட்டுறான்னு பாக்குறேன். அப்பா நான் உங்களுக்கு பிறந்த மகன், உங்களுக்கு எப்படி வைராகியம் இருக்குமோ அதே வைராகியம் எனக்கு இருக்கு. ஏய் சுதா, என்னடி பேசுற? என்ன பேசுற? ஓ முளைச்சு 3 நாள் கூட இல்ல, காதல் கேக்குதா உனக்கு? காதல் பெத்த அப்பா மனசு கஷ்டப்படுத்திட்டு இப்படி பேசுறியே, நீ எல்லாம் எனக்கு வர ஆத்திரக்கு அப்படியே உனக்கு கொன்னா கூட என் ஆத்திரம் தீராது. அக்கா போதும் நிறுத்துறியா? எனக்கு அட்வைஸ் பண்ண நீ யாரு? எனக்கு உத்தரவு போடவும் அட்வைஸ் பண்ணவும் உனக்கு என்ன உரிமை இருக்கு? நீ எனக்கு அப்பாவா இல்ல அம்மாவா? உனக்கு இந்த வீட்ல என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு. உனக்கு கல்யாணம் பண்ணலனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணனும் எனக்கு ஒன்னும் தலையெழுத்து இல்லக்கா. நான் அப்படி வெயிட் பண்ணவும் மாட்டேன். என்ன சொன்ன? என்னடி சொன்ன? என்ன பார்த்து சொல்லு. நீ யாரா? உத்தரவு போட நீ யாரா? நான் என்ன உனக்கு அம்மாவான கேக்குறேன்? நான் என்ன உன்னை தங்கச்சி மாதிரியே வளர்த்தன, என் குழந்தை மாதிரி வளர்த்தன. அப்பா பாத்தீங்களா அவ என்ன கேட்டான்னு? பாத்தீங்களா என்ன பார்த்து உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேக்குறா? கேட்க மாட்டேன்.
இனிமேல் அவளை எதுவுமே கேட்க மாட்டேன். வினிதா, நீதான் அவளை சின்ன குழந்தைன்னு சொன்ன. அந்த சின்ன குழந்தை இப்ப எப்படி பேசுதுன்னு பாத்தியாமா? பார்த்தையா? ஊமன்னு சொன்னையே, அந்த ஊமன் பிள்ளை எப்படி எல்லாம் உன்னை கேள்வி கேட்குதுன்னு பாத்தியாமா? அப்பா, அவ பண்ணிட்டு போட்டோம், நீங்க எதுவுமே சொல்லாதீங்கப்பா. அவ தலையில அவளே மண்ணு வாரி போட போறா. அது யாரால தடுக்க முடியும்? ஏ சுதா, கூடி சீக்கிரமாவே இந்த அக்காவை புரிஞ்சுக்குவ. அந்த நாள் இனிமே அப்படிலாம் பேச மாட்டேன். அக்கா வளதுக்கா, என்ன மன்னிச்சிருக்கா. இனிமே பேச மாட்டேன். நீங்க சொல்ற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். அக்கா வளதுக்கா. இப்பதாண்டி நீ என் தங்கச்சினே நிரூபிச்சிட்ட. இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? சுதா, ஆமா, இப்பதாமா நீ என் மவன். உன்னை ராணி மாதிரி வாழ வைக்கிறம்மா, ராணி மாதிரி வாழ வைக்கிறேன். ஆமா ஆமா வினிதா, என் தம்பி கிட்ட நான் எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தேன். ஆனா அவன் என் பேச்ச கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டான். எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியல வினிதா. அருண், நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்கல. சுதா என்கிட்ட சொல்லிட்டா, என்கிட்டயும் அப்பாட்டையும் சொல்லிட்டா. இனிமேல் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை மட்டும்தான் நான் கேட்பேன்னு சொல்லிட்டான். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு வினிதா. எனக்கு என்ன நடக்க போகுதுன்னே புரியல வினிதா. அருண், நீங்க எதுக்கு மனசு போட்டு சும்மா குழப்பிக்கிறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. அதுக்கு இல்ல வினிதா, ஏற்கனவே நம்ம 2 பேத்து குடும்பமும் பகையா இருக்கு. இதுக்கு மேல நம்ம விஷயம் தெரிஞ்சா சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறா? என்னங்க, எந்த நேரத்துல எது பேசணும்னு தெரியாதா? உங்களோட இதுக்கு அளவே இல்லை. இல்ல வினிதா, நான் உன்னை லவ் பண்றேன், என் தம்பி உன் தங்கச்சியை லவ் பண்றான். இதுக்கு மேல நம்ம விஷயம் தெரிஞ்சா நம்மள சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறா? ஏங்க, நம்ம 2 பேரும் லவ் பண்றோம். ஆனா நம்ம அப்பாங்களோட சம்மதத்தோட தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம். அப்புறம் ஏங்க பயப்படுறீங்க? அப்படி இல்லை வினிதா, இது நாள் வரைக்கும் எங்க அப்பாவோட பேச்சை மீறி நான் என்னைக்கும் நடந்ததில்லை. அதே மாதிரி நிச்சயம் நம்மளை எங்க அப்பா ஏத்துக்குவாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அப்பாவோட சம்மதத்தோட தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன். கண்டிப்பா நடக்கும் அருண், நீங்க கவலைப்படாதீங்க. சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். வரட்டுமா? இன்னும் என்னென்னமோ நடக்க வேண்டியது இருக்கு, அதுக்குள்ள போறேன்னு சொன்னா எப்படி? போங்க. அக்கா, உங்களுக்கு அடுத்த சீன் தான். 2 நிமிஷம் வந்துருவாங்க. என்ன சுரேஷ், இன்னும் முன்னாடி ரெடி ஆகுறியா? ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. முதலாளி, அந்த புள்ளைய கருண் டவுன் முடியா மேக்கப் போட கூட்டிட்டு போயிருக்காங்களா? வந்துரு, அந்த புள்ள கல்யாணம் பண்ணிடலாம். ஏண்டா இங்க வந்தா நம்மளே மேக்கப் போட்டுக்கணும்டா. ஆனா புள்ளைக்கு மேக்கப் போட்டு கல்யாணம் பண்ணாதான் கும்முன்னு இருப்பாங்க. ஏண்டா அந்த காலையில மேக்கப் போட கல்யாணம் பண்ணாங்க. பேசுறேன், நீ பேசுறேன். டேய் கார்த்தி, சுதா இப்ப வந்துருவாரா? ஏன்னா இப்ப சும்மா மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்கீங்க. சுரேஷ், நான் எதுவும் பண்ணல, அண்ணன் தான் கேட்டுட்டே இருக்காரு. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வந்துருவாங்க. சரி சுரேஷ். முதலாளி, 2 நிமிஷம் வெயிட் பண்றதா? பூசாரி, எல்லாம் ரெடி பண்ணியாச்சா? ரெடிங்கய்யா, நல்ல நேரம் ஆகிட்டே இருக்கு. நல்ல நேரம் போய்கிட்டே இருக்கு. சீக்கிரம் வந்தீங்கன்னா எல்லாம் கல்யாணத்தை பண்ணிக்கலாம். இருங்க பூசாரி, பொண்ணு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்களாமா? ஒரு 2 நிமிஷம் இருங்க, எல்லாத்தையும் முடிச்சிடலாம். ஹலோ
மாப்பிள்ள அந்த பொண்ணு அனுப்பி விட்டல, மேக்கப் பண்ணி அனுப்பிட்டீங்களா? கார்ல அனுப்பிட்டீங்களா? மாப்பிள்ள வெயிட் பண்றாரு, கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பி விடுங்க. சரி மாப்பிள்ள. முதலாளி புள்ள 10 நிமிஷத்துல வந்துருமா, கல்யாணம் பண்ணி போடலாமா? பண்ணி ஏய், நம்ம பங்காளிக்கு கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். அது நம்மளோட பொறுப்புடா. பங்காளி நம்மளை நம்பி வந்துட்டான், நம்ம தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். நான் அவனுக்கு வாக்கு கொடுத்துருக்குறேன், இல்லைன்னா என்னோட மரியாதை என்ன வருதுடா? ஆமா ஆமா முதலாளி, வாக்கு கொடுத்தா காப்பாத்தணும். அதுக்கு தாப்பா கல்யாணம் பண்றதுக்கு உன்னைய கூப்பிட்டுருக்குறாங்க. முதலாளி முதலாளி என்னடா கிட்ட பொண்ணு வந்துருச்சு பாருங்க. பூசாரி மாலையை போடுங்க. நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பயமும் வேண்டாம். உங்க அண்ணன் நான் இருக்கிறேன், நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. சுதா, பழசெல்லாம் மறந்துடுமா. நீ இனிமேலே எனக்கு தம்பி பொண்டாட்டியாட்ட தங்கச்சி மாதிரி. கார்த்தி, என்ன கார்த்தி, என்ன பழசு? சுரேஷ், அது ஒண்ணும் இல்ல. சுதா கிட்ட சுதாவும் நீங்களும் லவ் பண்ற விஷயம் எனக்கு தெரியாது. நான் போய் ஒரு நாள் சுதாட்ட என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன். அதுக்கு சுதா என்னைய கோபமா திட்டிருச்சு. அதனாலதான் நீங்க லவ் பண்ற விஷயத்த எங்க அண்ணன்ட்ட எடுத்து சொல்லி இந்த கல்யாண ஏற்பாடையே செஞ்சேன். அண்ணா, நீங்க செஞ்ச உதவிய நாங்க எப்பவுமே மறக்க மாட்டோம். இனிமேல் தான் என்ன முழுசா புரிஞ்சுக்குவேன். ஐயா எம்எல்ஏ வராருங்க. என்னமா சுதா, ஏமா இப்படி பண்ண? யாருமா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது? பண்ணிக்கிறீங்க பிரபாகரன், இங்க பாருங்க, 2 பேரும் மனசார விரும்புனாங்க, நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். இதுல என்ன தப்பு இருக்கு? பிரபாகரன், இவங்களோ சின்ன சிறுசுங்க, தெரியாம வந்துட்டாங்க. இவங்களுக்கு பெத்தவங்க தெரிஞ்சதுன்னா அவங்க மனசு எவ்வளவு பாடுபடும். சுத்த பைத்தியக்காரனா இருக்கிறீங்க. ஆசைப்படுங்களை தேய்ச்சி ஊத்துது என்ன தப்பா? இந்த பிரபாகரனுக்கு என்னைக்கு நல்லது பண்றதா பிடிக்கும். பிரபாகரன், சுதா யார் தெரியுமா? என் நண்பனோட பொண்ணு. இவங்களுக்கு ஏதாவது ஆச்சு, உன்னை சும்மா விட மாட்டேன். சுதா, சுரேஷ், நீ எதுக்கு கவலைப்படாதீங்க. உங்க அண்ணன் நான் இருக்கிறேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சுதா, சுதா, நான் பஞ்சாயத்துல என்ன சொல்ல தரணும் அதை மட்டும் தான் நீ சொன்னா போதும், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆடி வாடி என் கருத்த புள்ள, 2 நாளாக உறக்க வல்ல. ஆடி வாடி என் கருத்த புள்ள, 2 நாளாக உறக்க வல்ல. அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி 9
பாட்டு நீ இளையராச பாட்ட கேளு அதிருது வேட்டு நான் பாட்டெடுத்து பாடி பாறேன் தெம்மாங்கு பாட்டு நீ இளையராச பாட்ட கேளு அதிருது வேட்டு யாரு துணையும் இல்ல எனக்கு நிகரு யாரும் அல்ல உடும்பு உடம்பு புள்ள என்னைய ஜெயிக்க எவனும் இல்ல மோதி பாரு அடி பாடு நீ போட்ட போட்டி போடு எனக்கான ஒரு கூட்டம் அடமேலம் கொட்டி ஆட்டம் போடும் வாடி அடி வாடி அடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல மீனு கண்ணு ரெண்டும் இழுக்குது என்ன உன் பல்வரிச முத்துச்சாரம் மயக்குவது என்ன அடிகண்ட மீனு கண்ணு ரெண்டும் இழுக்குது என்ன உன் பல்வரிச முத்துச்சாரம் மயக்குவது என்ன உறிஞ்சு உதட்டுறைய என்னைய இதுக்கே முடிஞ்சு புட்டு சங்கு கழுத்துறதா என்னையும் உதச்சு வாட்டி புட்டு அடிச்சிட்ட தங்க பட்ட என் பக்கம் இல்லடி ஒன்னு தார உதட்டால நீ வெக்க விட்டு கட்டி புடி வாடி அடி வாடி அடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல ரத்தினமே மச்சான பாரு என் மாமா வீட்டு மத்தாலாமே அதரவு கூறு என் அத்த பத்த ரத்தினமே மச்சான பாரு என் மாமா வீட்டு மத்தாலாமே அதரவு கூறு உன்னை விட்ட யாரும் இல்ல எனக்கு ஒட்டிக்கிற வாடி உள்ள கண்ணசைக்கும் நேரத்துல எனக்கு காதல் தீ மூட்டு உள்ள இதை தெரிஞ்சு கொஞ்சம் புரிஞ்சு இந்த மச்சா சொல்ல கேளு இந்த உலகம் உள்ள வரைக்கும் நீ என்னோட தான் ஒட்டி வாழ வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்கவல்ல அடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்கவல்ல அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி உன் பதில சொல்லிட்டு போடி அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி உன் பதில சொல்லிட்டு போடி அடி வாடி 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 என் கருத்த புள்ள உன்னை பார்க்கலாம் தான் வந்தம்மா மஞ்சிக்கொடி உன்னைய கனவுல நீ நானும் கட்டி பிடிச்சி ஆடுற மாதிரி கனவு கண்டேன் சரி அதனாலதான் உன்னை வந்து நேரில் வந்து பார்க்கலான்னு வந்தேன் என்ன அப்புறம் ஏன் சாமி நீ வேற இப்பதான் சின்ன பண்ணி நான் உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு போனாரு நீ ஏன் சாமி நீ வேற வந்து கட்டிக்கிறேன் புட்டிக்கிறேன்னு சரி 2 பேரும் கட்டிக்கிறவா 2 பேரும் கட்டிக்கிறதுக்கு நான் என்ன பொம்மையா என்ன சாமி என்னம்மா டயலாக் மறந்துச்சா வராம பாரு சாமி ஏய் அரே 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 நான் பாடி பேசிட்டு இருந்தேன் இங்கடா பேசி எடுத்துக்கிச்சேன் ஒட்டுடா டயலாக்லாம் எனக்கு தெரியுது ஒரு கம்பெனி நான் சொல்றேன் டயலாக் சத்தியமா உனக்கு மறந்துருச்சோ யாருக்கு மறக்குது
அவனை போய் கைப்பிடிச்சிருக்கிறோம். ஏ சாமி வந்துட்டு என்ன பண்றாங்க வா நீ ஏண்டா மீண்டும் குடிச்சிரா. ஏய் கம்மா வச்சு அவங்க ஒட்டிட்டா சிவாடா. தூங்கிட்டாடா ஒரு தடவை ஒட்ட மாட்டேங்கிறான்டா. சரி சொல்ற கேளு. நீ எந்த ஊர்ரா? நீ வாட்டி கரையா புறான்னு கத்துறியா? அதுக்கு வேற டைலாக் வேற மறந்து போச்சு. ஏன்டா அழுகு பண்றியா? சாத்தியமா நானா மறந்து போட்டேன். அவர் யார் மறந்தா? ஏல நோட் எடுத்து பாரு நீதான் சாமி மறந்து போட்ட. அரே தமிழ்ல அமெரிக்காக்காரோ ஓ மொச்சடா மலையோ கோரோ தமிழ்ல பேசுறா. என்ன பேசுறீங்க புரிய மாட்டேங்குது. அமெரிக்காங்கறியா? அரே சாரே ஏய் தமிழ் தமிழ் ஊல 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 இந்த பொறுங்களுக்கு அந்த பொறுத்துக்கு தான் செட் ஆவே. நான் கிளம்பறேன். குத்தி கூட குத்தி ஒரே ஏதோ உண்டா பவரி யாரோ யாரோ ఉండ పౌరి లేదు లేదు సంతోషం సంతోషం నాన్న పౌరి ఉండాయో మే ఐ కిస్ మీ కారే 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 కారి சும்மா இருடி துப்பாக்கி முதல்ல எப்படி பிடிச்சிருக்கீங்க பாருடா. பொறப்பாய் மாதிரி பிடிச்சிருக்கியாடா நீ? இப்ப புடுறா. இப்பதான் கரெக்டா பிடிச்ச. மீண்டும் புடிச்சு. சாமி சின்ன பணி. ஆமா ஆமா என்ன சாமி எனக்காக இந்த கேட்டப்பா? இல்ல கஞ்சி கொடி உன்னை லவ் பண்ணலான்னு இருந்தேன். எப்படி உன்னை கரெக்ட் பண்றேன்னு எனக்கு தெரியல. அதனாலதான் இந்த கெட்ட போட்டு வந்து உன்னை கரெக்ட் பண்ணலான்னு வந்த வஞ்சி கொடி. ஏன் மேல அம்புட்ட ஆசையா சாமி உனக்கு? ஆமா வஞ்சி கொடி. சாமி மீசை எவ்வளவுக்கு வாங்கின? மீசை அந்த ஆள்கிட்ட தான் கேட்கணும். அவன் தான் எடுத்து ஒட்டி விட்டான். நல்லா ஒட்டிட்டு வரலாம்ல சாமி. சரி எனக்காக நீ இவ்வளோ பண்ற. ஊசி பசிலாம் விப்பியா? அதெல்லாம் நல்லா விப்பே சாமி. ஆடிப்பாவி பண்ணக்காரியா இருந்தது கடத்துல இப்படி மாத்தி முட்டியாடு சாமி. வா சாமி நம்ம போய். அப்படிலாம் போவாதடி. இப்படியா வாடி போலாம். ஓ வெளிவா. ரகுநாதா என்னப்பா சொல்ற? ஏன் ஈர கொலையெல்லாம் நடக்குதப்பா? சுதாவுக்கு கல்யாணம் ஆகி போச்சா? என்னப்பா சொல்ற? அங்கிள் என்ன சொல்றீங்க? சுதாக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நீங்க பாத்தீங்களா? ஆமா வினிதா. இன்னைக்கு காத்தால நம்ம பௌதியம்மன் கோயில போய் சாமி கும்பிடாம போயிருக்கோம். அப்பதான் சுதாவும் சுரேஷும் மாலை கழுத்தமா பார்த்தேன் நானு. அவங்களை கல்யாணம் பண்ணி வச்சது வேற யாரும் இல்ல, நம்ம அந்த பக்கத்தூர் பிரபாகரன் தான். பிரபாகரன் அவனை போய் குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? நம்ம பொண்ணு தடமாறி போயிட்டா. இப்ப அவனை குறை சொல்லி என்னம்மா ஆக போகுது? வினிதா உன் தங்கச்சிக்கு பண்ண காரியத்தை பாத்தியாமா? அப்பா நீங்க மனசு தளர விடாதீங்கப்பா. அவ நேத்து நம்ம கிட்ட சொன்ன மாதிரி நடந்துக்குவா அப்படின்னு சொல்லிதாப்பா அவளை நம்பி நான் ஸ்கூலுக்கு அனுப்புனேன். அவ இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. பாவி அவல்லம்மா, நாம தாமா பாவி, நாம தான் பாவி. அவரு குழந்தை அப்பாவின்னு நினைச்சு அவளை நம்ம நம்பணுமே. நம்மள நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டு போயிட்டாளம்மா. போயிட்டாள. கிளிக்கு ரக்கம் முளைச்சிருச்சு. பறந்து போயிடுச்சும்மா. ராமலாலா நடந்ததை நினைச்சு வருத்தப்படாதப்பா. உன்னோட நல்ல மனசு இந்த ஊர்ல எல்லாத்துக்குமே தெரியும். இப்படிப்பட்ட நல்ல மனுஷனுக்கு இப்படிப்பட்ட பிள்ளையானு அவங்கள தான்ப்பா பேசுவாங்க. யாரும் எதுவும் பேச மாட்டாங்கப்பா. நீ கவலைப்படாத. எப்படிப்பா மனசு கலங்காம இருக்க முடியும்? என் பொண்ணு இப்படி போயிட்டால. அந்த தர்மலிங்க வேற என்னை எதிரியா நினைச்சிட்டு இருக்கிறான். அங்க போய் அவ எப்படிதான் வாழ போறான்னு தெரியலையே. அப்பா எரிமலையா கொதிக்கிறேன். எனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படிப்பா? அழுகாதீங்கப்பா. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா எனக்கு யாரு பாருங்க? அதை தாங்குற அளவுக்கு சக்தி எனக்கு இல்லப்பா. அழுகாதீங்கப்பா. ராமநாதா இப்படி அப்பாவும் பொண்ணும் மாறி மாறி அழுதுட்டு இருந்தா நடந்தது இல்லைன்னு ஆயிடுமா? இனிமேல ஆக போனா வேலையை பார்ப்போம். தர்மலிங்கத்துக்கு வேற இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. நாளைக்கே பஞ்சாயத்து வைக்கணும்னு ஆள் அனுப்பிச்சுட்டு இருக்கிறான். ஏன் ராமநாதா நம்ம சுதாவுக்கு வேற இன்னும் மேஜர் ஆகல. நம்ம வேணா போலீஸ்ட சொல்லி அவங்கள பிரிச்சிடலாமா? ராமநாதா என்ன பண்ணணும்னு சொல்லு ராமநாதா. உனக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். ஏதாவது பிரச்சனை பண்ணி அவங்கள பிரிச்சிடலாமாப்பா? சொல்லுப்பா. வேண்டாம்பா வேண்டாம்.
பெத்த பாசத்தை விட மனசுல நினைச்சும் மேல வச்சிருக்கு காதல் தான் பெருசுன்னு என்னைக்கு என் வீட்டை விட்டு தாண்டி ஓடி போயிட்டாலோ அன்னைக்கே அவளை நான் தலைமுழுகிட்டேன்பா. அவளை தலைமுழுகிட்டேன். இருந்தாலும் பஞ்சாயத்துல அவன் என்ன சொல்றான்னு நான் பார்க்கணும். அதுக்கோசரம் பஞ்சாயத்துக்கு நான் வர்றேன். கவலைப்படாத ராமநாதா, நாளைக்கு பஞ்சாயத்துல பேச போறது நான் தான். நீ தைரியமா இருப்பா. நாளைக்கு எது நடந்தாலும் நாளைக்கு பஞ்சாயத்துல பாத்துக்கலாம். இந்த பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் சுதாவும் சுரேஷும் 2 பேரு மனசார கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா சுதாவுக்கோ இன்னும் வயசு 10ல. போலீஸ் கேஸ்னு போச்சுன்னா பெரிய சிக்கலாயிரும். கல்யாணமே நடந்துருச்சு, இனிமேல் வயசாகுது ஒண்ணாவது, அதனால அப்படியே விட்டுறலாம்னு நினைக்கிறோம். இந்த பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் சுதா என்ன சொல்லணும்னா, இத்தனை பேர்த்துக்கு முன்னாடி நான் மனசார விரும்பிதான் காதலிச்சு கல்யாணம் பண்ணேன், என்னை யாரு கட்டாயப்படுத்தல அப்படின்னு சொல்லணும். இல்லனா நான் தெரியாம பண்ணிட்டேன், நான் எங்க அப்பாவோடயே போயிடணும்னு சொல்லிடணும். இந்த பஞ்சாயத்துல சுதா சொல்றதுதான் தீர்ப்பு. சுதா நீ என்னமா சொல்ற? அம்மா சுதா, அம்மா இப்பயாவது இந்த அப்பனோட மானத்தை காப்பாத்துவியாமா? காப்பாத்துவியா? அம்மா உயிர் போய் நடப்பணமா சுத்திட்டு இருக்கிற இந்த அப்பனுக்கு உயிர் கொடுமா. அம்மா அப்பனுடைய கௌரவமே உன் கையில தான்மா இருக்குது. நான் சொன்னதால்தான் இவரே கழுத்துல தாலி கட்டாரு. நான் இவரு கூடயே போய் வாழ்ந்துக்கிறேன். அப்பா நான் அவரு கூடயே வாழ்ந்துக்கிறேன்ப்பா. இதுக்கு மேல நான் ஒன்னும் பேச முடியாது. இருந்தாலும் பொண்ணை பெத்தவங்க பொண்ணை கட்டிக்கிட்ட கிட்ட ஏதாவது கேட்கணும்னு நினைச்சா நான் நிறைவேற்றி வைக்கிறேன். என் வீட்டு வாசப்படி தாண்டி என்னைக்கு அவன் கூட ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலோ அப்பவே என் மகன் செத்து போயிட்டான். எல்லாத்துக்கும் நான் வரேன். தர்மலிங்கம், நீங்க ஏதாவது உங்களோட பையனையும் மருமகளையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா? யாரு இந்த நாயன் பையன்? எப்ப வீட்டை விட்டு வெளியே போனா அன்னைக்கே செத்துட்டான். பஞ்சாயத்து நடத்துறீங்க, பஞ்சாயத்து. மைனர் பொண்ண கல்யாணம் பண்ணிருக்கான், புடிச்சு இல்லாம மானகட்ட பஞ்சாயத்து நடத்துறீங்களா? என்ன முடிவு இடத்துல எக்கட கட்டு போங்கடா. கிளம்புறேன், போலாம். இந்த பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு, எல்லாரும் போலாம். ஏகன்னு பயந்து போய் நிக்கிறேன். நீ எதுக்கு கவலைப்படாத, இந்த அண்ணன் நான் இருக்கிறேன். வா நம்ம வீட்டுக்கு போலாம். இன்னைக்கு நமக்கு என்னன்னு தெரியுமா? தெரியலையே. நிஜமா தெரியலையா? நிஜமா தெரியலங்க. சுதா, எவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கு இந்த கல்யாணம் நடந்திருக்குன்னு தெரியுமா? பிரபாரனை நமக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அவருக்கு நம்ம வாழ்நாள் பூரா கடமைப்பட்டிருக்கணும். ஆமாங்க, உண்மைதான். அவர் மட்டும் இல்லைன்னா நான் அப்படி பேசிருக்கவே மாட்டேன். எல்லாம் பயந்து அப்படியே உளறி கொட்டிருப்பேன். சுதா, பஞ்சாயத்துல உன்னை அப்படி கேட்கும்போது என் உசுறு என்கிட்டயே இல்லடி. எங்க நீ மாத்தி சொல்லிடுறியோன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டேன். கொஞ்ச நேரம் நான் துடிச்சுட்டு போயிட்டேன்டி. சரி, நான் எங்க அப்பா கூடயே போறேன்னு சொல்லிதான் என்ன பண்ணிருப்பீங்க? சுதா, அப்படி மட்டும் சொல்லியிருந்தேன்னா அடுத்த நிமிஷமே உயிரை விட்டுருப்பேன்டி. ஏங்க என்னங்க பேசுறீங்க? நீங்க இல்லாம நான் மட்டும் இருப்பேனா? நீங்க இல்லைன்னா அடுத்த நிமிஷமே நான் செத்துருப்பேன். சுதா, அப்படியெல்லாம் மறக்க மாட்டேன்னு தெரியும், இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு பயம். இனிமே அந்த பயம் எல்லாம் தேவையில்ல. அதான் உங்க பொண்டாட்டி ஆயிட்டல்ல. பொண்டாட்டிலாம் ஆயிட்ட, நமக்கு என்னன்னு கேட்டா தெரியலன்னு சொல்ற. அட போங்க,
இன்னைக்கு நமக்கு என்னன்னு எனக்கு தெரியும். உண்மையிலுமே தெரியுமா? இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் தானே. வாவ், எங்க நீ இந்த விஷயத்துல முட்டையாவே இருந்துருயோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். இனி தூள் கிளப்பிட வேண்டியதான். என்ன இந்த மாற்றமோ என் மனசு வழுக்குதே, கண்ணு ரெண்டும் காந்தமோ என்ன கட்டி இழுக்குதே. உன் பூமுகத்தில் என் தாய் முகத்தை நான் பார்த்தேனே, உன் ஞாபகத்தை என் ஆயுள் வரை நான் சேர்ப்பேனே. நீ வந்ததும் என் வாழ்க்கையே வேறானதோ. என்ன இந்த மாற்றமோ என் மனசு வழுக்கு
மனசை போட்டு குழப்பிட்டே இருந்தா நடந்தது இல்லைன்னு ஆயிருமா? வருத்தப்படாதப்பா. என்னால வேதனை படாம இருக்க முடியல ரகுநாதா. அப்பா இந்த நேரத்துல நீங்க ரொம்ப தைரியமா இருக்கணும்ப்பா. நீங்களே இப்படி கவலைப்பட்டா நான் எப்படிப்பா கவலைப்படாம இருக்க முடியும்? அழுகாதீங்கப்பா. வேண்டாம்மா, வேண்டாம், நீ கவலைப்படாத. இழந்து போன நம்ம குடும்ப கௌரவத்தை நீதாம்மா காப்பாத்தணும். நீதான் காப்பாத்தணும். காப்பாத்துவியாம்மா? கண்டிப்பா கண்டிப்பா காப்பாத்துவேன்ப்பா. நீங்க மட்டும் மனக்கலங்காதீங்கப்பா. உங்க பேருக்கு எந்த கெட்ட பேரும் வராம நான் பாத்துக்குவேன்ப்பா. கண்டிப்பா நான் பாத்துக்குவேன். நானும் நடந்ததெல்லாம் மறந்துட்டு இருக்கலான்னு தான்மா நினைக்கிறேன். என்னால மறக்க முடியலம்மா, மறக்க முடியல. எதை மறக்கிறது? பெத்து வளர்த்து நம்மளை விட்டுட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாலே உன் தங்கச்சி, அதை மறக்கிறதா? அந்த பஞ்சாயத்துல நானே போய் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னாலே, வாய் கூசாம சொன்னாலே, ஐயோ அதை மறக்கிறதா? இதெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்கப்பா. உங்களுக்கு ஏதாவது ஆனா எனக்கு யாருப்பா இருக்கா? நானும் மனசுக்குள்ள இதாப்பா இருக்கேன். சரிப்பா, இன்னைக்கு எனக்கு கடைசி பரீட்சை இருக்கு, நான் போயிட்டு வரேன். நீங்க அழுகாதீங்க. சரிம்மா, போய். ராமநாதா, மனசை போட்டு குழப்பிக்காத ராமநாதா. வினிதாவுக்கும் பரீட்சை இருக்கு. வினிதா நல்ல முறையில பரீட்சை எழுதணும். அதையும் இதையும் சொல்லி தேவையில்லாம அதோட மனசை குழப்ப வேண்டாம். ஆமாம்மா. அம்மா, நீ போய் எதையும் மனசுல வச்சுக்காம நல்லபடியா பரீட்சை எழுதுமா. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், தெரியுதா? சரி ராமநாதா, நான் அப்படியே கிளம்புறேன். ஆமாடா ரகுநாதா, வா சாப்பிட்டு போலாம். இல்ல ராமநாதா, அதெல்லாம் இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். ஐயோ, பொண்ணு பார்க்க போலான்னு போன இடத்துல குறத்து மேல வண்டியை விட்டு அவ மேலேயே உருண்டு பிறண்டு கடைசியில இப்ப அவ கூடாரத்திலேயே வந்து நிக்கிற. ஐயோ ஐயோ, என்னதான் இருந்தாலும் குறத்திய விடவே கூடாதா நம்ம. இந்நேரம் என்ன தெரியல, இந்த ராத்திரி நேரத்துல கண்ட இடத்துல நம்மளை அலைய விட்டு, ராத்திரி நேரத்துல கண்ட இடத்துல இப்படி நம்மளை அலைய விட்டுட்டாலே. டேய் வஞ்சிக்கொடி, இவன் இங்க தாண்டா இருக்கா, எப்படியாவது தாண்டி பிடிச்சறாடே. சாமி, உனக்கு ஜில்சா பண்ண நானா கடிச்ச சாமி. சாமி ஜல்சா பண்ண வரைக்கும் நீ சும்மா படுத்துறியா ஜெங்களே? இல்ல சாமி, இல்ல சாமி, ஐயோ சாமி, சாமி நான் உண்மையாலுமே பத்தினி சாமி. பச்சை வாழை மரத்தை கொடுத்தா கூட பத்து வைப்பு சாமி. அந்த கூறுகட்ட சாமி மேல வந்து ஏறிச்சு சாமி. எங்க ஒருத்தைய பத்தி எனக்கு தெரியாதா? அவரு நேத்தே என்கிட்ட வந்து காதல் சொன்னாரு, என்ன ஜல்சா பண்றேன்னு சொன்னாரு. அத மாத்தி அக்கா மேல தாவிட்டாரு. வஞ்சிக்கொடி வஞ்சிக்கொடி, என்ன தப்பா நினைச்சுக்காத வஞ்சிக்கொடி. நான் அன்னைக்கு உன்னை கட்டி கொடுத்த மாதிரி உங்க அக்காவையும் கட்டி கொடுத்த. ஓயா ஓயாலே, ஓயா ஓயாலே. மார்கட்ட சாமினால நான் என் புருஷன்கிட்ட அடி வாங்குறேன். கொல்லையில போற சாமி. கொஞ்ச நாள் அவளை ஆஃப் பண்ண சொல்றா. ஐயோ, இந்த நாயத்துக்காக யாருமே இல்லையா? அம்மா மாரியாத்தா, பேசி தொலைங்கடு. இன்ன வரைக்கும் அங்கேயே கத்திட்டு கிடக்குங்க. பேசுங்க.
ஆனா இருடா. மாமோய் கட்டி வைங்க மாமோய். அவன் சொல்றான் ரொம்ப ஜாலியாடா. நான் வேணா இதுல பண்ண காட்சியா வேணா மாத்திக்கிறேன்டா. ஏய், இங்க பாருங்க, நீ நினைக்கிறதுல நடக்காது பாத்துக்கோ. ஒழுக்கமா ஊரை பார்த்து ஓடி போயிரு. ஓஹோ, நாங்க என் தங்கச்சியா ஒரு கோசாதி பையனுக்கு தான் கட்டி கொடுப்போம், உனக்கு கட்டி கொடுக்க மாட்டோம். குறைச்சி வச்சோம்னா போட்டுக்கிறேன்டி, போட்டுக்கிறேன்டி. அவளை கட்டி கொடுங்கடி. முடியாது சாமி, நீ என்ன சாத்தியோ என்ன குறைப்போ நாங்க குறவு முடிச்சாமி, உங்களுக்கா கட்டி கொடுக்க மாட்டோம். நீ வாய மூடுக்கா. மாமோய் நான் ஒரே கூட இருந்தாலும் சந்தோஷமா இருக்க மாட்டேன். ஆனா இந்த மச்சான் கூட இருந்தா சந்தோஷமா இருப்பேன். சாமி என் குழந்தைய ரொம்ப ஆசைப்படுது சாமி, பண்ணி வைக்கிற சாமி. என்னங்கடா கல்யாணம் பேசுறீங்க? நான் போற போக்குல ஒரு உரசிட்டு போலான்னு தான்டா பார்த்தேன். கடைசியில நான் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஏய் சாமி, என் தங்கச்சி கூட பரவானா கட்டிதான் இருக்கணும். நம்ம கட்டிக்கிட்டு தான் பாவலம் மணி பாசி மணி நம்மளே ஊசி பாசி விக்கிறோம். இந்த எடுத்து கழட்டி கொடு பச்சா. கம்முனு இருங்கடா டே. ஜமீன்தார பொண்ண கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கலாம்டா டே. ஜமீன் மாதிரி இருக்கலாம்னு பார்த்தேன்டா. கடைசியில இவ்வளவு கல்யாணம் பாத்தியா சாமி, நீ நான் தான் உனக்கு எந்திரி சாமி, நீ மேல வேணாண்டா, சொன்னா கேளுங்கடா. சொன்னா கேளுங்கடா. வாசிட்டு போறதுக்கு நாங்க ஒண்ணு ஈன கட்ட வைக்கல. நீ போடு. போட்டு தொலைடா, விட்டு தொலைடா, போட்டு தொலைடா. கல்யாணம் முடிச்சது அடுத்து உலால உலால தானே. உனக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு சாமி. எங்க கொலை வழக்குப்படி முத ராத்திரிக்கு நரிக்கறி தின்னாதான் நல்லா கும்முன்னு மூணுக்கறிக்கு நிக்க சாமி. அரிக்கறி அவன் அரிக்கறி சகல சாமி, சகல சாமி, சகல சாமி, சகல சாமி. அட இருங்கடா, என்னையும் மாத்தி போட்டீங்கடா டே. விடுங்கடா, வேணாம், நான் வேணா கூட்டிட்டு போயிடுறேன். என் தங்கச்சியா கண் கலக்காம பாத்துக்கு சாமிய. என் தங்கச்சி கண்ணுல ஆனந்த கண்ணீர் மட்டும் தான் சாமி வரணும். இவ்வளவு மையா வச்சா கண்ணு எது வராம சாமி. நீ அம்மு அம்மு சொல்லையில பொண்டாட்டிய பூரிக்கிற சாமி, ஏ சாமி. நான் சாமி சாமி சொல்ல நீ என் புருஷனான ஃபீலிங் தான் சாமி, ஏ சாமி. நீ எதிர எதிர நடக்கையில எழுமலையா தரிசனம் தான் சாமி. நீ பக்கம் பக்கம் நின்ன அந்த பரமேஸ்வர போல தொட சாமி. நீ இல்லாம நான் போகும் பாத கல்லும் முள்ளு குத்துதடா சாமி, ஏ சாமி, ஏ சாமி. வாயா சாமி, மன்மத சாமி, மந்திர சாமி, பொக்கிரி
அங்காளு சந்தோஷமா குடும்பம் நடத்துறாங்கண்ணா. புள்ளையா பையனா பாடு சந்தோஷமா இருக்காங்க. உங்க வாழ்நாளையே நீங்க பண்ண முதல் நல்ல காரியமாச்சே. ஏண்டா நீ என்ன கேன போயின்னு நினைச்சியாடா? நான் யாருக்காவது ஏதாவது செஞ்சேன்னா அதுக்கு கூலி வாங்காம விட மாட்டேன். என்ன புரியுதா? உனக்கு எங்க புரிய போகுது? அண்ணா நீங்க சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா அது நடக்கணுமே. ஏய் நான் குறி வச்சேன்னா அது வச்சாதான்டா, அது மாறவே மாறாது. என்ன கிட்ட சுரேஷ் வர சொல்லிட்டியா? முன்னாடி நீ போ, பின்னாடியே வரேன்னு சொன்னாங்க ஐயா. சரி நான் எடுத்துட்டு சொன்ன போய் எடுத்துட்டு வா. இந்த போறேன் ஐயா. வா சுரேஷ் வா. அண்ணா சுரேஷ் வந்தாச்சு. என்ன சுரேஷ் கண்ணு மூஞ்சி ரொம்ப சுளிக்கிற மாதிரி தெரியுது. என்னடா அண்ணனும் தம்பி ஒன்னா தண்ணி இருக்கிறான்னு பாக்குறியா? ஒன்னு சொல்லட்டுமா, 5 வயசு வரைக்கும் தான் எல்லாரும் அண்ணன் தம்பி. அதுக்கு மேல போச்சுன்னா எல்லாரும் பங்காளிடா. இல்லைங்கண்ணா, எனக்கு பழக்கம் இல்லைங்க. நீங்க வர சொன்னீங்க, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேண்ணா. ஏங்கண்ணே நீ யாரு? என்னோட தம்பிரா, கவலைப்படாத, உன்னை நான் கைவிட மாட்டேன். இந்தா ஒரு பெக் சாப்பிடு. கிட்ட தம்பிக்கு இன்னொரு பெக்கு ஊத்துறா. என்ன சுரேஷ் இப்ப பயமெல்லாம் பறந்துருக்குமே? பயமா? எனக்கா? நான் யார் தெரியுமாடா? பாபா என்னோட தம்பிடா. நான் எதுக்குடா பயப்படணும்? நான் சொன்னது கரெக்ட் தானே? வெரி வெரி கரெக்ட். டேய் சுரேஷுக்கு இன்னொரு பெக்கு ஊத்துறா. தம்பி தம்பி கொஞ்சமா சாப்பிடுப்பா, அப்புறம் பொண்டாட்டி திட்ட போறான். பொண்டாட்டி? அவ என்ன பொண்டாட்டி? அவ இன்னைக்கு வந்தவ, முதல்ல நீங்க, அப்பதான் அவ. சுரேஷ் பொண்டாட்டி தான் நம்மளுக்கு முக்கியம். பொண்டாட்டி சொல்றது கேளுப்பா. அவ என்ன பெரிய உலக அழகியா? நான் சொல்றத அவ கேட்கணும். என்ன ஏன் குடிச்சான்னு கேட்டுவாளா? பிச்சுருவேன் பிச்சு அவளை. சரி சுரேஷ் நீ தனியா வீட்டுக்கு போகாத, நான் கார்த்தியை அனுப்புறேன். 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போங்க. சரி நான் வரேன். முதலாளி உங்களுக்கு மூளையே மூளைதான். சுதாவோட கதி, சுதா ரொம்ப பாவம் முதலாளி.
அது அப்பாவியான புள்ள முதலாளி. ஏய், அது நான் சொல்லக்கூடாதுடா, அது போக போக நீயே தெரிஞ்சுக்குவ. நாளை காலை வரை நான் உன் விருந்தாளிதான். என்னை பக்குவமா பத்திரமா வச்சுக்கோ. மின்னும் கண்ணை கண்டா துள்ளும் இடையை கண்டா போதை தாரும் மாறா எருதடி அச்சச்சோ. சொல்லவே வேணாவா கிக்கா ரக்கம்மா ராரா ராரா அடி எக்கா சக்கா எக்கா சக்கா எக்கா சக்கா. நல்லா பார்த்து கோடி பாயும் காளை இங்க என்னை விட்டால் யாரம்மா. நீ என் ஹாட்டின் ராணி சொர்க்கம் ஏற்றும் ஏணி